எல்லோருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல துணை செயலாளர் அண்ணன் நீலவானத்தினோட தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். ஆனா இப்போ தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டியிருந்தீங்க. தற்சமயம் இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா 4 MLA பிளஸ் 2 MP சீட் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த வருகின்ற 26 தேர்தலில் எப்படி எவ்வளவு சீட் கொடுப்பாங்க சொல்லுங்க. முதலில் D1 யூடியூப் சேனலுக்கு நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தேசிய தலைவர் எழுச்சி தமிழ் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். தற்சமயம் தற்போது ஏகாதிபத்திய ஆதிக்க வெறிகொண்ட அமெரிக்க அதிபர் என்ற போர்வையில் பிரபலித்தனம் செய்து வரும் ட்ரம்ப் அவர்களாலும் இஸ்ரேல் இராணுவத்தாலும் கொல்லப்பட்ட ஈரான் அதிபர் அபைதுல்லா ஹமேனி போராளி தலைவர் அவர்களை கொடூரமாக கொலை செய்துள்ளதை நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் சார்பிலும் மிகவும் அன்பியாக கண்டிக்கின்றோம். போராளி தலைவர் அவர்களுக்கு ஹமேனி அவர்களுக்கு எனது கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணியில் இருந்தோம். 6 சட்டமன்ற சீட்டுகளை பெற்று 4 தொகுதியில் வெற்றி பெற்றோம். 2 நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்சமயம் இருக்கின்றோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தற்போது இன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவாலயம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். 12 தொகுதிகளுக்கு மேல் கேட்பார் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது உறுதியான தகவல் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதியாவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் என்று நாங்கள் கோடிக்கணக்கான சிறுத்தைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் மேலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சிறுத்தைகளின் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்றால் குறைஞ்சது 25 சீட்டுக்கு மேலாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். என திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திமுக அடுத்தபடியான மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி உள்ள கட்சி, தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு உள்ள கிளைகள் உள்ள ஒரு மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதனால் 25 சீட்டுக்கு மேல் கொடுத்தால் எங்களுக்கான அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் என் போன்ற தொண்டருடைய வழிபாடும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ தேமுதிக பிளஸ் OPS எல்லா மனிதர் எல்லாமே திமுக உடன் கூட்டணி நிற்கிறாங்க. இந்த கூட்டணி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது பத்தி சொல்லுங்க. OPS அதாவது ஏற்கனவே தமிழகத்தை 2-3 முறை முதல்வராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு முதல்வராக இருந்தவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் தமிழ்நாடு தழுவிய அளவில் தமிழகம் தழுவியலில் அவருக்கென்று ஒரு ஓட் பேங்க் உள்ளது, ஒரு நன்மதிப்பு உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் சார்ந்த அந்த தேனி மாவட்டம், அருகாமையில் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அவருக்கு ஓட் வங்கி உள்ளது, அது மறுக்க இயலாது. மேலும் கூடுதலாக ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்லாம் அந்த ஒரு அணியில் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தவர்கள் தான். இப்போது அவர் ஏற்கனவே அந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பார். அவர்கள் இருவரும் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது. 2வது தேமுதிகவும் தற்போது திமுக கூட்டணி இணைந்துள்ளது. ஆகவே மதசார்பற்ற இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது மாற்று கருத்தில்லை. இன்னும் ஒரு சில அரசியல் கட்சிகள் விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி கட்சியில் இணைவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புள்ளது. தலித் மக்களின் முன்னேற்றத்திற்காக விசிகாவின் முக்கிய பங்கு என்னன்னா? உங்களுடைய இந்த கேள்வியிலிருந்து நான் முற்றிலும் முரண்படுகிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக ஆன தலைவர் அல்ல. அல்லது தலித் மக்கள், அதாவது பட்டியலின மக்களுக்கான தலைவரும் அல்ல என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்றைக்கு தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக போராடுகின்றோம் என்று இயக்கத்தை ஆரம்பித்த தலைவர்கள் அனைவரும் மதவாத சக்தி RSS, பிஜேபி போன்ற அந்த அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளனர். தற்போதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான தலைவர் யாருமே கிடையாது. இன்றைய சூழலில் தலைவர் எழுத்தமிழர் மட்டுமே இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தலைவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் அல்ல. 35 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களாக போராடி வருகின்ற தலைவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் ஓபிசி மக்களுக்காக, எம்பிசி, ஓபிசி போன்ற மக்களுக்காக பாராளுமன்றத்தில் மிக கடுமையாக குரல் எழுப்பி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் எங்கள் தலைவர். இன்னும் நிறைய அடித்துக் கொண்டே போகலாம். தமிழ் மண் சார்ந்த விடுதலைக்கான உரிமைகள் மீட்புக்கான அனைத்து போராட்டங்களையும் மாநாடுகளையும், ஏராளமான மாநாடுகளை தமிழ் மொழிக்காகவும் பல்வேறு சொல்லிக்கொண்டே கல்விக்காகவும் இப்படி நிறைய மாநாடுகளை நடத்திய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைவருக்குமான தலைவர். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி பட்டியலின மக்களுக்கு மட்டும் பாதுகாக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்திய தேசத்திற்கு இன்று எழுச்சி தமிழர் வருகை தேவை. அவர் அனைவருக்குமான தலைவர். எதிர்காலம் தமிழகம் சரி அல்லது இந்தியாவும் சரி, எழுச்சி தமிழரின் ஒரு தலைமையை இயங்குவதற்கான வாய்ப்பு விரைவில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தலைவர் அனைவருக்குமான தலைவர், அவர் அனைவருக்கும் பாதுகாப்பான தலைவர். அடுத்தது திரு விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் போட்டியிடும் பொழுது கூட்டணியில வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சார் பாக்குறீங்க? ஒரு ஆட்சி அமைச்சா தானே நீங்க கேட்கின்ற கேள்வி அது ஏதாவது நிஜமானால் நீங்கள் கேட்கிற கேள்வி சரியானது. அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருந்தது வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப அவருமே அதிகப்படியான ரசிகர்கள் வச்சிருக்காரு, எங்க போனாலுமே கூட்டம் கூடுதல் இல்லைங்களா? கூட்டமானது சினிமா துறையில் நடிகர் செந்தில், வடிவேல், இப்படி இது போன்ற காமெடி நடிகர்கள் யார் வந்தாலும் மக்கள் கூடுவார்கள். அது இயல்பானது. தமிழ் மண்ணில் அதுவும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பத்திலிருந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருக்க மாட்டார்கள். ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு கூட்டமாக அது இருக்கும். அதை பெரிதாக அது சொல்வதற்கில்லை. கூட்டம் கூடுவதால் ஓட்டு வாங்கிவிட முடியாது, ஆட்சி அமைத்துவிட முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கண்டிப்பா உறுதியா சொல்றீங்க, 26 வச்சு ஆட்சி அமைக்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க. 100% சொல்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பெல்லாம் இல்லை, அவர் அரசியல் கட்சியே வைத்திருக்க மாட்டார். அதன் பிறகு அவர் மீண்டும் சினிமா துறைக்கு நடிப்பதற்கு சென்று விடுவார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? பெண்கள் பாதுகாப்பு பற்றி கண்டிப்பாக திமுக அரசு பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் தான் இருந்து வருகிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறும், அதுதான் ஆட்சி அமைக்கும். அப்போது சட்டப்பேரவையில் இதற்கு வலுவான ஒரு சட்டத்தை இயற்றி அவர்களுக்கான பாதுகாப்பை இன்னும் உறுதி செய்கின்ற வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், எங்கள் தலைவர் கட்சியினுடைய விருப்பம். இப்போ அடுத்தது இளைஞர்களை எப்படி அரசியலில் ஈர்ப்பது பத்தி நீங்க எப்படி சார் சொல்றீங்க? இளைஞர்களை அரசியலில் ஈர்க்க வேண்டும் என்பது ஒரு சினிமா முகத்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆசை முகத்தால் ஈர்ப்பது என்பது நிரந்தரமான அது ஒரு அரசியலுக்கு ஒத்து வராது. அது ஒரு நிரந்தர ஒரு இது அரசியல் அமைப்பாக்க முடியாதது. கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்த இளைஞர்களை வழிநடத்த வேண்டும். முன்னோர்களை பற்றியும் போராளி தலைவர்களை, நமக்கு முன்னோர்கள் தலைவர்கள் இருக்காங்க, அவங்களை பத்தி எல்லாம் அந்த வரலாறுகளை சொல்லி கொடுத்து ஒரு சாதியற்ற மதவை இல்லாம ஒரு மனிதநேயத்தோட மனிதாபிமானத்தோட
கொள்கைகளை சார்ந்து இளைஞர்களை உருவாக்க வேண்டும். கூட்டம் கூட்டுவது பெருசல்ல. குறைவாக இளைஞர்கள் இருந்தாலும் கொள்கை பிடிப்போடு இருக்கிற இளைஞர்கள் இருந்தால் மட்டுமே அது ஒரு அரசியல் அமைப்பாகும். அது ஒரு உறுதியான வலுவான இயக்கமாக அமைய முடியும் நிரந்தரமாக என்பது என்னுடைய கருத்து. சரி, வருகின்ற அடுத்த தேர்தலில் விசிகா அறிஞர் கூட்டணி கட்சி என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? கூட்டணி கட்சியில எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் வலியுறுத்தி வருவது விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒரு ஒட்டுமொத்த சிறுத்தைகளுடைய வேண்டுகோள். அடுத்து அமைகின்ற திமுக அரசு தலைமையிலான அந்த அரசு ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை, கடுமையான சட்டத்தை, தனி சட்டத்தை இயற்ற வேண்டும். அனைத்து மக்களுக்கும் உண்டான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதன் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்துல தலித் மக்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்கன்னா? இது நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு அதில் நானும் உடன்படுகிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான ஏகப்பட்ட தீண்டாமை வன்கொடுமைகள் நடந்து வருவது உண்மை. இதை பலமுறை எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் செய்து வந்திருக்கின்றோம். எங்கள் தலைவரும் கூட்டணியில் இருந்தாலும் பட்டியலின மக்கள் மட்டுமல்லாமல் யார் பாதிக்கப்பட்டாலும், அது எந்த அரசாக இருந்தாலும், கூட்டணி இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் களத்தில் நின்று முதலில் போராட்டத்தை அறிவித்து களத்தில் நின்று போராடக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் இது வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பலமுறை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதற்கான பாதுகாப்பை, நடவடிக்கையை திமுக அரசு கவனத்தில் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியின் விருப்பம். அடுத்தது, நாமக்கல்ல 6 தொகுதிகள் இருந்தோம். அதுல ராசிபுரம் தொகுதி அண்ணன் நீலவானத்தோட சேர்ந்து அடிபட்டிருக்க சொல்றாங்க சார். சீட்டு தர மாதிரி சொல்றாங்க. அண்ணனுடைய கருத்து என்ன? அது கருத்து மக்கள் ஏதாவது விருப்பமாக இருக்கலாம், அல்லது ஊடகவியாளர்கள் அல்லது வேற ஏதாவது கருத்து அது ஒன்று தெரிவித்திருக்கலாம். அதற்கான தகுதியும் நான் எனக்கு இருப்பதாக தான் கருதுகிறேன். ஏனென்றால் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணித்து வருகிறேன். பல்வேறு பட்டியலின மக்களுக்காகவும், அனைத்து மக்களுக்காகவும், சமுதாய மக்களுக்காகவும் நான் போராடி பல்வேறு வழக்குகளையும் சுமந்திருக்கிறேன், போராடி இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் மக்கள் கருத்து தெரிவித்திருக்கலாம். சீட்டு கேட்பது என்பது நமது உரிமை. அது தலைமை பரிசீலனை செய்யும். யாராருக்கு சீட்டு, எந்த தொகுதி, எந்த மாவட்டத்தில் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் தான் முடிவு செய்வார். அப்படி ஒரு கருத்து இருப்பதாக தாங்கள் கூறுகிறீர்கள். இது தலைவர் தான் முடிவு செய்வார். அடுத்தது, தாவைக்காவில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆதவர்ஷன் அவர்கள் இதுக்கு முன்னாடி விசிகாவில் இருந்துதான் போயிருக்காருன்னா அதை பத்தி நீங்க எப்படி பாருங்க? ஆதவர்ஷன் இதற்கு முன்னால் டிசிகாவில் இருந்தார். அதற்கு முன்னால் எதில் இருந்தார் அவருக்கும் தெரியும். திமுக தான் இருந்தார். திமுக அதிகாரப்பூர்வமான பொறுப்பினாலும் திமுகவுடைய ஒரு ஆதரவாளராக தான் இருந்தார். அதன் பிறகு தலைவருடைய தலைமை ஏற்று வந்தார். வந்த உடனே தலைவர் எழுத்தம் அவர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை, அதாவது துணை பொதுச் செயலாளர் என்பது எங்கள் கட்சியிலாம் பெரிய வரம். அது 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் உழைத்து பல்வேறு மக்களுக்கான ஒரு பணிகளை செய்து, மக்களுக்காக போராடி, வழக்குகளை சுமந்து, சிறை கண்டு, அது குடும்பத்தை எல்லாம் தொடர்ந்து இருக்கிறவங்க தான் அந்த அவ்வளவு பெரிய பொறுப்பை எங்கள் தலைவர் கொடுப்பார், எங்கள் கட்சியில் கொடுப்பார். குறிப்பாக அப்பேற்பட்ட கட்சியில் வந்தவுடன் தலைவர் துணை பொதுச் செயலாளர் கொடுத்து அழகு பார்த்தார். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு பச்சோந்தி, சுயநலவாதி, ஒரு தற்பெருமைவாதி. என்னை கேட்டால் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆகவாட்டனா போன்ற நபர்கள்லாம் தமிழ் மண்டிக்கு ஒரு விஷப்பூச்சி போன்ற விசைச்செடி.
என் பார்வையில் ஆதவ அர்ஜுனா மிகப்பெரிய ஒரு விசேஷம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவரை எல்லா தாவேகாவுக்கு அடுத்த ஆபத்து. எங்கள் தலைவர் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு கூர்மையான அறிவுள்ளவர், அதனால் அவரை வெளியேற்றி விட்டார். வேற ஒன்றும் இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அவருடைய நோக்கம் கட்சியை சிதைப்பது அல்லது வேறு ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கலாம். அது எங்கள் தலைவர்களுக்கு அவரிடம் வேலைக்கு ஆகாது. எவராலும் எங்கள் தலைவரையோ எங்கள் கட்சியையோ பிளவுபடுத்த முடியாது. அது எந்த சூழலிலும் உடைக்க முடியாது. கட்சிய தலைவருடைய ஒரு நுனிவிரல் அறிவு கூட ஆதவ அர்ஜுனா பக்கத்தில் வந்து நிற்க முடியாது. தற்போது விஜய் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கியுள்ளார். அது ஜனநாயக உரிமை, அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனால் தான் தாவேகா என்ற ஒரு கட்சி அழிவதற்கு அவரே ஒரு அடித்தளமாக இருப்பார் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருக்கு நாக்கில் சனி இருப்பது என்று நான் கருதுகிறேன். அதிக பிரசித்தனமாக பேசுவது, மைக்கை பிடித்து விட்டால் மரியாதை குறைவாக பேசுவது, இது போன்ற தான்கோடித்தனமாக அற்பத்தனமாக பேசி விளம்பரம் தேடிக்கொள்வது அவர் மோகம் உள்ளவர். அவரை தன்னை முன்னிலைப்படுத்தி எப்போதும் மீடியாக்கள் தன்னை பற்றியே பேசிக்கொள்ள வேண்டும், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு விளம்பர பிரியர். அதனால் அவர் ஒன்றும் பெரிய பேசும் பொருளாக நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதுதான் என்னுடைய பதில். ஆனா அதை தொடர்ந்து இப்போ அருண்ராஜ் கம்பீர் பரம்பச்சாரெல்லாம் சொல்றாங்கன்னா பாஜக வந்து எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் தராங்க, சிபிஐ வச்சு ரொம்ப அழுத்தம் தராங்க அப்படிங்கிற மாதிரி, எலெக்ஷன்னால எங்களுக்கு வந்து கூட்டணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் தரலாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க எப்படி நம்புறீங்க? இதற்கு இந்த தலைவர் பல்வேறு முறை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த பாரதிய ஜனதா ஆட்சியை பற்றி கருத்து கூறியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது தெரிந்தோ தெரியாமல் ஒரு தவறு செய்துவிட்டேன், மீண்டும் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன், இந்த லேடியா அந்த மோடியா என்று பார்த்துக் கொள்ளலாம் என்று கடுமையாக சாடினார். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைமையில் இயங்கிய அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் இயங்கிய அந்த கட்சியை துண்டு துண்டாக கூறு போட்டு அது இன்றைக்கு 4 பக்கங்களாக 5 பிரிவுகளாக பிரிந்திருப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை எங்கள் தலைவர் அடிக்கடி பதிவு செய்து வந்துள்ளார். அதற்கான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அது அவருடைய அஜெண்டா என்னவென்றால் திமுகவா அதிமுகவா, தமிழ்நாட்டில் இதுதான் அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக ஆட்சி அமைக்கும், மாறி மாறி ஆட்சி அமைப்பது தெரிந்த விஷயம். ஆனால் அவர்களுடைய ஒரே ஒரு அஜெண்டா ஆட்சியை பிடிக்கின்றோம் என்பது அது அடுத்த கட்டம் பாரதிய ஜனதாவுடைய. அவர்களுக்கு தற்போதைய திட்டம் என்னவென்றால் திமுக அடுத்து அதிமுக இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தான் என்று மிகப்பெரிய ஒரு சரியை தீட்டிக் கொண்டு அவர்களை அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளுகிறார்கள். அப்படி செய்து விட்டார்கள். அதான் தற்போதைய நிலைமை. அதே போலதான் தாவேகாவை அவர்கள் தனக்காக பயன்படுத்திக் கொண்டு அதாவது அதை வைத்து ஈடி போன்ற இது போன்ற ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அவர்களை கூட்டணியில் இழுப்பதற்கு முயற்சி தொடர்கிறார்கள். அது இங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வளர விடமாட்டார்கள். அவர்களை பிரித்து அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கட்சியை உடைத்து தலைவர்களை பிரித்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்களை அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி 2ஆம் கட்ட தலைவர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது அல்லது வேறு ஏதேனும் பொய் வழக்குகளை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அடிப்படை செய்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தாவேகா தலைவர் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா மதுரையில வந்து அதிமுக மாநாடு போட்டிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு திடல் மேல வந்து பெரியாரோட போட்டோ வச்சிருந்து அதை பாஜக சொல்லிதான் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ஆமா, அது ஏன்னா அந்த செயலை அது போன்ற ஒரு கீழ்த்தரமான புத்தியுள்ள ஒரு கட்சி எதுவென்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த செயலை செய்வதற்கு, அதை தூண்டுவதற்கு, அதுக்கு மறைமுகமாக உத்தரவிடுவது அந்த பாரதிய ஜனதா கட்சியினர் உத்தரவினால்தான்
அதை செய்திருப்பார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம சின்னம்மையா வந்து புதுசா சசிகலா அவங்க வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியினால தமிழகத்துல அரசியல பெரும் மாற்றம் வரலாம். சசிகலா அம்மையார், அதாவது சின்னம்மா என்று அழைக்கப்படுபவர் புதிதாக கட்சியை துவங்கியுள்ளது என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. அதுவே சசிகலா அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றினால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் அது நடைபெறும் என்பது என் போன்ற ஒரு அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. தனி கட்சியை துவங்கி ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. இப்போ வருகின்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருக்குமா அவர்களும் செய்யணும் தமிழகத்தில்? கண்டிப்பாக தற்போதே தாங்கள் அறிந்து இருப்பீர்கள், கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான, ஏற்கனவே ஒரு வலுவான, ஒரு அசைக்க முடியாத உறுதியான கூட்டணியாக இருந்தது. தற்போது மீண்டும் தேமுதிக, ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள்லாம் வருகை புரிந்திருக்கார்கள். இன்னும் ஒரு சில அரசியல் கட்சிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி தான் வலுவான கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால பாரதிய ஜனதா கூட்டணி வந்து அவ்வளவு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் அதுக்குண்டான பாடத்தை கூட்டுவார்கள். பெரிய அளவில் அந்த கூட்டணி ஒன்றும் பேசும் பொருளாக இல்லை.